மக்களுக்கு வந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. சரி நீக்கிட்டாங்கன்னா எதுக்காக நீக்கினாங்க? அந்த புரிதல் அந்த ரீசன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற ஒரு ஆப்ரேஷனில் அவங்க வந்து 65 லட்சம் பேர், அதாவது நியர்லி 71 lakhs, அந்த கவுண்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்காக நீக்கினாங்கிற கிளியராக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் இறந்தவங்க. இறந்தவங்க பேரை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 7 லட்சம் பேர் வந்து டூயல், அதாவது மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் இந்த கார்டு கொடுத்துருக்குறாங்க, ஓட்டர் ஐடி. ஸோ அதையும் அவங்க ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 20 + 28 + 7 எத்தனை? 48, 45, 1 லட்சம் பேர் ட்ரேஸ் பண்ண முடியல, 56. அது இல்லாமல் 15 லட்சம் பேருக்கு வந்து ஃபார்ம் திரும்பி வரல. 71 லட்சம் பேருக்கு அவங்க கிளியராக கணக்கு கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் பேர் வந்து 2 இடத்துல அவங்க மோர் தென் ஒன் பிளேஸில் பேர் இருக்குங்கிறக்க ரிமூவ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் என்ன தப்பு நீங்கள் சொல்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய பணியை தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அது இவ்வளோ நாள் எடுக்காமல் மொத்தமாக கூண்டோட 66 லட்சம் இப்போ தானே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அவங்க. நான் கேட்குற கேள்வி, இறந்தவர்களே பேர் நீக்கலாமா நீக்கக்கூடாதா? மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து அவங்களோட பேர் இருந்தால் நீக்கலாமா நீக்கக்கூடாது? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பெர்மனன்ட் மைக்ரேஷன் நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊனிட்டாங்க. இதை வந்து திமுக இப்போ கையில் எடுக்குது. தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள் நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் நார்த் இந்தியன்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை விட்டு யாருமே வெளியே போய் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்களா? மக்கள்கிட்ட அந்த சரியான புரிந்துணர்வை சொல்கிறது கிடையாது. 65 லட்சம் தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த 65 லட்சம் என்னங்கிறத இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து மகா மட்டமாக போயிட்டு இருக்கு. இதை மூடி மறைக்கிறதுக்கு, இதை வந்து மக்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இதுக்கு எடுத்தாலும் நார்த்து எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு சரியில்லை, ஓட்டர் ஐடி சரியில்லை, ஓட்டுப்பட்டி சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கே இருக்க லா அண்ட் ஆர்டர் பற்றி நீங்கள் பேச தயார் இருக்கிறீங்களா? இப்போ சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களுக்கு அவர் போகவே மாட்டார். இவ்வளோ வாயிலேயே வந்து பேசுகிறாங்களோ. அஜித்குமாரை போய் பார்த்தாரா? அந்த மரணத்துக்கு இவர் வந்து நேரடியாக போனதே கிடையாது. முக்கியமான இடங்கள் எங்கே போனால் மக்களோட எதிர்ப்பு அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களோட கூட்டணி கட்சியில் வச்சு தான் பேச சொல்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கல்வி பிரிவு செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தேர்தல் ஆணையம் வந்து பீகாரில் வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. அதில் 6.5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரி, இல்லை திமுக சேர்ந்தவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரிகள் வாக்கு வந்து இங்கே அதிகரிக்குது, இது வந்து மத்திய அரசு வந்து ஒரு திருட்டுத்தனமான வேலை பார்க்க போது, அவங்க வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வர்றதுக்கான வேலை இப்போவே பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? இது வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. சரி நீக்கிட்டாங்கன்னா எதுக்காக நீக்கினாங்க? அந்த புரிதல் அந்த ரீசன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற ஒரு ஆப்ரேஷனில் அவங்க வந்து 65 லட்சம் பேர், அதாவது நியர்லி 71 lakhs, அந்த கவுண்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்காக நீக்கினாங்கிற கிளியராக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் இறந்தவங்க. ஓகேங்களா? 20 லட்சம் பேர் இறந்தவங்க பேரை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ கருணாநிதி அவர்கள் இறந்து போயிட்டார். இறந்ததுக்கப்புறம் அவரோட பேர் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருப்பீங்களா? இறந்தது யாராக இருந்தாலும் என்ன, இறந்தவங்க பேரை நீக்கி தான் ஆகணும். இல்லை, உயிரோடு இருக்கிறது. அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். மீதி 28 லட்சம் பேர் அதாவது பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட். அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 28 லட்சம் பேர் வந்து பெர்மனண்ட்டாக அந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. பெர்மனன்ட்லி மைக்ரேட்டர்னு கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் 1 லட்சம் பேரை வந்து ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெரிஃபை பண்ணும்போது 1 லட்சம் பேரை ட்ரேஸ் பண்ண முடியலங்கிறாங்க. இன்னொரு 15 லட்சம் பேருக்கு வந்து அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது வந்து திரும்பி வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை மாதிரி அவங்க கிளியராக வந்து எத்தனை லட்சம் பேர் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தெளிவாக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதை நீங்கள் பேசலாம்ல. அப்போ இதை நீங்கள் எதையுமே சொல்லாமல் மொட்டைக்கட்டையாக வந்து 65 லட்சம் பேர் வந்து தூக்கிட்டாங்கன்னு எதுக்காக தூக்குனாங்கன்னு சொல்லுங்கள். அந்த காரணத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லணும்ல. சரி, அப்போ நீங்கள் தூக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் இவங்க மொட்டைக்கட்டையாக பேசுகிறாங்களே, இதை வந்து நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க பார்ப்போம். போக மாட்டாங்க. ஏன்னா அவன் நல்லா தெரியும், கிளியராக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளியராக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் ரிமூவ் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக ரிமூவ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா அவங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 1 வரைக்கும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அதாவது தெரியாமல் ரிமூவ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து உயிரோடு இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருந்தாலோ, இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு 30 days டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸே பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இது வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்களே, 20 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க, இறந்தவங்க பேரை பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? 28 லட்சம் பேர் பெர்மனன்ட்லி மைக்ரேட்டர்னு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லையுமே. இப்போ வந்து பீகார் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து பெர்மனெண்ட்டாக மைக்ரேட்டாங்கன்னா, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த பெர்மனெண்ட்லி மைக்ரேட்டர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறது நீங்கள் தானே.
இந்த ரேஷன் கார்டு கொடுக்குறது நீங்கள் தானே. வெரிஃபிகேஷன் லோக்கல் வெரிஃபிகேஷன் தான் இல்லை. நீங்கள் லோக்கல் வெரிஃபிகேஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வேலைக்கு வராரு, இங்கேருந்து நீங்கள் பாம்பேக்கு, மகாராஷ்டிராவுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து தமிழகத்துலேருந்து வந்து பிற ஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் பாம்பே போனீங்கன்னா தாராவிஃபும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரேட் அவங்களோட வேலை சம்மந்தமாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே வர்றவங்கள அந்த லோக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க யார்? நீங்கள் தானே பண்ணுறீங்க. அந்த அப்ரூவல் கொடுக்குறது நீங்கள் தானே, ரேஷன் கார்டு கொடுக்குறது நீங்கள் தானே, எல்லாமே நீங்கள் தானே பண்ணுறீங்க. இதை எப்படி நீங்கள் வந்து தவறுன்னு சொல்லலாம்? அதே மாதிரி நான் இடையில நான் சொல்ல மறந்துட்டு ஒரு 7 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் வந்து டூயல், அதாவது மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் இந்த கார்டு கொடுத்துருக்குறாங்க, ஓட்டர் ஐடி. ஸோ அதையும் அவங்க ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 20 + 28 + 7 எத்தனை? 28, 48, 55, 1 லட்சம் பேர் ட்ரேஸ் பண்ண முடியல, 56. அது இல்லாமல் 15 லட்சம் பேருக்கு வந்து ஃபார்ம் திரும்பி வரல. 71 லட்சம் பேருக்கு அவங்க கிளியராக கணக்கு கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் பேர் வந்து 2 இடத்துல அவங்க மோர் தென் ஒன் பிளேஸில் பேர் இருக்குங்கிறக்காக ரிமூவ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் என்ன தப்பு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த 71 லட்சம் பேருக்கு அவங்க கணக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னு நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்லுன்னா அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவாக இருக்குது. நீங்கள் வந்து 71 லட்சம், நீங்கள் அவங்க கணக்குப்படி 71 லட்சம் பேரை வந்து இதை கரெக்டாக ரிமூவ் பண்ணலைன்னா பாதிப்பியாக இருக்குது. 20 லட்சம் பேர் செத்து போனவங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணால் முட்டிங்கன்னா 20 லட்சம் ஓட்டு அவர் யார் கிடைக்கும்? வந்து கள்ள ஓட்டை தானே போடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த கள்ள ஓட்டு போடுறதான் நீங்கள் அனுமதிக்க சொல்கிறீங்க. அப்படின்னா இறந்து போன கருணாநிதியின் பேரை நீக்கலாமா நிற்கக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள். நீக்கணுமா நிற்கக்கூடாதா? நீக்கிதான் ஆகணும். அவருன்னு சொல்ல வரல, யாரோட வீட்டில் அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த நீங்கள் ரேஷன் கார்டில் பேர் இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயுமே அது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். நீங்கள் எல்லா ரேஷன் எந்த இடத்துலையுமே வந்து ஒருத்தர் உயிரிழந்து விட்டால் அதை வந்து நம்ம அதை வந்து ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி தான் நம்ம அதை செய்யணும். அப்படி அதைத்தான் செய்யணும். அதைத்தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதில் என்ன தப்பு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அப்போ அந்த 20 லட்சம் பேர் வந்து அப்படியே வச்சிருக்கணுமா? அப்போ அந்த 20 லட்சம் பேர் அப்படி இருந்தால் ஒரே பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் கருணாநிதி அப்படிங்கிற பேர் இன்னொரு கருணாநிதி தான், அதோட கள்ள ஓட்டு ஈஸியாக போட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ கள்ள ஓட்டு போடுறது உங்களுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக கேட்குற மாதிரி தானே இருக்குது. அது இல்லை, இது வந்து தமிழ்நாட்டிலே நடக்குங்கிறீங்களா? நீங்கள் வந்து எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் எந்த கட்சி சாராது, முதல்ல அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அவங்க வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா அதுக்கு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த கட்சிக்கும் அப்படிலாம் வந்து அவங்க சாதகமாக செய்யறது கிடையாது. அப்போ இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டில் ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்காங்க, தெலங்கானாவில் ஜெயிச்சிருக்காங்க, கேரளாவில் வந்து கம்யூனிசம் இருக்குது. அப்போ இந்த 3 ஸ்டேட்டில் வந்து நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னா அங்கே மட்டும் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் குறை சொல்கிறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லணும். நீங்கள் ஜெயிச்ச ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வாய் திறக்க தயாராக இல்லை. ஏன்னா கேரளாவிலேயும் மைக்ரேட் ஆனவங்க இருக்கிறாங்க, கர்நாடகாவிலேயும் மைக்ரேட் ஆனவங்க இருக்காங்க, தெலங்கானாலையும் மைக்ரேட் ஆனவங்களாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் ரூல் பண்ணுற பார்ட்டியில் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, அந்த ஓட்டர் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓட்டிங் மிஷின் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே மற்ற ஸ்டேட் இது வந்து வழக்கமாக இவங்க சொல்லிகிட்டே வர்றது தான். இப்போ மக்கள் மத்தியில் என்ன பொருளை கிளப்புறாங்கன்னா 65 லட்சம் பேர் தூக்கிட்டாங்க. எதுக்காக தூக்குனாங்க? அதுக்கு நீங்கள் காரணம் சொல்லு. இப்போ இதுக்கு நீ காரணம் சொல்லு. முந்தைய அரசு செயல்படாத இப்போ வந்து மோடி தலைமையிலான அரசு வரும் பட்சத்தில் சிறப்பாக செயல்படுறாங்க. எலெக்ஷன் கமிஷன், நான் மறுபடியும் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய பணியை தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அது இவ்வளவு நாள் எடுக்காம மொத்தமா கூண்டோட 66 லட்சம் போது இப்போ தானே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் எலெக்ஷன் நடத்த போகும்போது தான் வந்து அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணுறாங்க. அதாவது பீரியாடிக்கலாக நடக்கக்கூடியது. பீரியாடிக்கலான இத்தனை மாதங்களுக்கு ஒரு தடவை இவங்க செய்யணும், இல்லை இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இந்த ஓட்டிங் மிஷின்லாம் ஒழுங்காக இருக்காதுன்னு கலெக்டர் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது தேர்தல் நேரத்தில் எல்லா டைம்லேயும் இது செய்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு வந்து பீகாருக்கு இப்போ செய்கிறாங்க அதிகபட்சம். அதான் உங்களுக்கு எலெக்ஷன் நெருங்கிருச்சு இல்லை உங்களுக்கு. இப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா அதை செஞ்சு தானே ஆகணும். அதை அடுத்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர போனால் அடுத்த இது அதை வந்து அவங்க இங்கே கொண்டு வருவாங்க. இல்லை, அதான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துரும் அடுத்து இங்கே தான் இவர்கள் வந்து விடுவார்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கும் இந்த திருத்தமானது வரதான். நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்குறது தமிழ்நாட்டுக்கும் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வரும்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க வேலையை செய்ய தான் வருவாங்க. நான் கேட்குற கேள்வி, இறந்தவர்களே பேர் நீக்கலாமா நீக்கக்கூடாதா? மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து அவங்களோட பேர் இருந்தால் நீக்கலாமா நீக்கக்கூடாது? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பெர்மனன்ட் மைக்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். 20, 28 நான் ஏற்கனவே சொன்ன பீகாரோட கணக்கு தான் சொல்கிறேன். அதை வந்து அவங்க கிளியராக சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க. நான் அவங்க கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணியா 20 லட்சம் பேர் இறந்தவங்கள எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ணுங்கள். 20 லட்சம் பேர் உயிரோடு இருக்கவங்க தூக்கிட்டாங்க, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியனே. அப்போ அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்கல்ல. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது பேரை தூக்குவாங்களா? தூக்க முடியாது. அதான் அவங்க கிளியராக சொல்கிறாங்கல்ல. 20 லட்சம் பேர் இறந்தவங்களை தானே தூக்கியிருக்காங்க. 28 லட்சம் பேர் பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் தானே எடுத்துருக்காங்க. அந்த மைக்ரேட் ஆனவங்க நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் தானே அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்வீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி நடத்த முடியும் அப்படின்னா? இப்போ நீங்கள் வந்து இறந்தவர்களை பேர் நீக்கலாமா நீக்கக்கூடாதாங்கிறது தான் கேள்வி.
அப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பேசக்கூடாது. நீங்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து போய் சேரும்போது எப்படின்னா, டீ கடையிலையாக இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், சாதாரண 65 லட்சம் பேர் தூக்கிட்டாங்க. 60 ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு கூட்டம் இருக்குங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நமக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேறு விஷயம். உங்கள் இப்போ திருமாவளவன் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுற அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, திருமாவளவன் ஒரு பேசுகிறாரு அப்படின்னா வந்து உடனடியாக வந்து அது சரியாக இருக்குமோ, இப்படி தான் அவங்க வந்து பிளைண்டாக தான் நம்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் அரசியல் இப்போ தெரியுமான்னு தெரியாதான் தெரியுது. அப்போ இவங்க பேசுகிறவங்க 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இதை மாதிரி 20 லட்சம் பேர் வந்து அதில் இறந்தவங்க, 28 லட்சம் பேர் வந்து பெர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆனவங்க, அதை மாதிரி அவங்க தெளிவாக சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்படி தானே அவங்க பேசணும். அதை விட்டுட்டு இவங்க தூக்கிட்டாங்க எதுக்கு தூக்குனாங்க அதெல்லாம் சொல்லி 7 லட்சம் பேர் 2 இடத்துல உங்களுக்கு 2 இடத்துல நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுப்பீங்களா? 2 இடத்துல ஓட்டு போட்டு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அதைத்தானங்க அவங்க 7 லட்சம் பேர் அவங்க எடுத்துருக்காங்க. அதை அவங்க செஞ்சதை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. அதை இவங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை இவங்க எடுத்து சொல்ல வேண்டியது இவங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க இது வந்து உண்மையாக அவங்க வரவேற்கணும். ஒரு உண்மையான அரசியல் தலைவர் என்ன செய்யணும்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்க, ஒரு ஜாப் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணி வெல்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு தப்பாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்துக்களை கொண்டு போகிறது வந்து தவறான முன்னுதாரணம் வந்து அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊண்டிட்டாங்க, இதை வந்து திமுக இப்போ கையில் எடுக்குது, தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புங்கிற மாதிரி ஒரு இதையும் சேர்த்தாலும் எடுத்து கொண்டு போகிறாங்க. வந்து ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நார்த் இந்தியன்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை விட்டு யாருமே வெளியே போய் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்களா? இல்லை, தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளைங்க கிளி விட்டு அவங்க பேசுனது தான். அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் தொழில் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறீங்களா? வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்லம் எது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்லம் எதுன்னா தாராவி தான். வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்லம் அங்கே இருக்கிறது யாருங்க? தமிழ்நாட்டுக்காரங்க தானே இருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யார் வேணால் எங்கே வேணால் போய் தொழில் பண்ணலாம், யார் வேணால் எங்கே வேணால் வாழலாம். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. அதை வந்து நீங்களோ நானோ இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் வந்து பறிக்க முடியாது. அப்படியே அவங்க அப்படி கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து காஷ்மீரில் மட்டும் நம்ம நிலமா, அதாவது அதர் தான் ஸ்டேட், அதர் தான் காஷ்மீர்லேருந்து போகிறவங்க வந்து வி கான்ட் ஏபிள் டு பை ஆர் செல், எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் நவ் இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்துப்படி யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், வாழலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். எதுக்கு எடுத்தாலும் நார்த் இந்தியன் சொல்ல வேண்டாங்க. நீங்கள் சவுத் இந்தியன் இங்கேருந்து நீங்கள் ஏங்க அங்கே போகிறீங்க அப்படின்னா? அப்போ அந்த கேள்வி அவங்க என்னைக்காவது கேட்குறாங்களா? என்னைக்காவது யாராவது நீ சவுத் இந்தியன் நீங்கள் வரக்கூடாது யாராக கேட்டுருக்குறாங்களா? அவங்களும் உழைக்க வராங்க, நீங்களும் உழைக்கத்தான் போகிறீங்க. நான் தான் சொல்லுறது, வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஸ்லம் ஏரியாவே வந்து தாராவி தான். தாராவியில் முழுக்க இருக்கிறது யாருங்க? தமிழ்நாட்டுக்காரங்க தானே இருக்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து ஓட்டு பிரச்சாரத்துக்கே போகிறாங்களே. இல்லை, நீங்கள் போய் ஓட்டு கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்கல்ல. அங்கே அப்படியே தான், அதாவது சட்டப்படி இது வந்து யாருமே எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இங்கே வந்து அந்த இன உணர்ச்சியை தூண்டுறது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஜாதி மதம் இனம், அவன் இங்கே வரக்கூடாது, இவன் அங்கே போகக்கூடாது, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்து உழைக்கத்தானே வந்துருக்குறாங்க, திருட வரலையே. நீங்கள் வந்து தப்பு பண்ணுறவங்க நீங்கள் என்ன வேணால் உங்கள் கையில் தான் லா அண்ட் ஆர்டர் இருக்குது, நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு அன்றைக்கி இங்கே சவுத் இந்தியன் இங்கேருந்து அங்கே போகிறவங்களை யாராக கேள்வி கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், பிக்கஸ்ட் ஸ்லம்மே வந்து தாராவி தான். அங்கே இருக்கிறது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்காரங்க தான். தமிழ்நாட்டுக்காரங்க அது சவுத் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதை மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்து யாருமே எங்கேயும் போக முடியாது. ஆனால் சட்டப்படி இது யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. நீங்கள் சட்டப்படி நீங்கள் எங்கே வேணால் போகலாம், வாழலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அதை இவங்க கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இது வந்து இன வெறியை தூண்டுறதும் இந்த ஜாதி வெறியை தூண்டும், இதைத்தான் வந்து இவங்க திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, இப்பவும் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை கையில் எடுக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக முந்திக்கிறாங்க. இதுக்கான காரணம் நினைக்கிறேன். இல்லை, நான் அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை என்னென்னா அதான் சொல்கிறேன், நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட அந்த சரியான புரிந்துணர்வை சொல்கிறது கிடையாது. 65 லட்சம் தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அந்த 65 லட்சம் என்னங்கிறத இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் தவறு அப்படிங்கிறேன். இப்போ இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அடுத்த எலெக்ஷன் 21 நடந்துன்னு வைங்களேன். இப்போ வந்து அடுத்து நமக்கு எலெக்ஷன் வருது அப்படின்னா 24 நமக்கு என்ன சொல்கிற மத்திய அரசுக்கான எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. 2 எலெக்ஷன் முடிஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை இருக்குமா இருக்காது? அந்த 2024 அப்புறம் யாருமே இறந்துருப்பாங்களா இறந்துருக்க மாட்டாங்களா? ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்கள், இருப்பாங்களா இல்லையா? இருக்கும். அப்போ அவங்களை நீக்கணுமா நிற்கக்கூடாதா? நிற்கக்கூடாதா? அதைத்தான் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, பல்வேறு குற்றங்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதை சட்டம் ஒழுங்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இவங்களுக்கு என்ன, அதான் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் 65 நீங்கள் முதல்ல கேட்கும்போது 65 லட்சம் சொன்ன உடனே உங்களுக்கு 65 லட்சம் என்னன்னு தெரியல. ஆனால் அந்த 65 லட்சம் என்னங்கிறத நம்ம எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, இதைத்தான் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் 2024 அதே மக்கள் தொகை தான் இருக்குதா? 2024 அன்னைக்கு ஓட்டு போட்டு அத்தனை பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நியூலி என்ரோல்டு புதுசாகவும் உள்ளே வந்திருக்கிறாங்க. நம்ம 18 வயது பூர்த்தி அடைந்தவங்க அவங்களே நம்ம மெம்பர்ஷிப்பில் புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதில் நீங்கள் எங்கே தலையிடுறீங்க? அங்கே தப்பு நடந்தால் நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது இறந்து போன ஒருத்தரோட பேரை நீக்காமல் அதை வச்சு ஓட்டு போட்டால் நீங்கள் அதை கண்டுபிடிங்க. அதைத்தான் நீங்கள் அதில் இருக்க தவறுகளை கண்டுபிடிக்கணுமோ வழியே சும்மா இந்த குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி சும்மா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பதில் சொல்லக்கூடாது.
காரணம் சொல்லுங்க அப்படின்னா இந்த 28 லட்சம் பேரை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னு என்ன காரணத்துக்கு ரிமூவ் பண்ண அவங்க ஒரு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த காரணம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க தயாராக இருக்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க அதைத்தான் நான் சொல்கிறேன், இவங்க இதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குதுங்க. எலெக்ஷன் கமிஷனர் வந்து தெளிவாக இருக்குது. 65 லட்சம் பேரை நான் சொன்னது 71 லட்சம், நான் சொன்ன கணக்குப்படி 71 லட்சம் பேர் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிளியராக அவங்க கையில் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கேஸ் போடுறீங்களா? இப்போ நீங்கள் கேஸ் போடுங்க பார்ப்போம், அவன் ரெக்கார்டோட கொண்டு வந்து கொடுப்பா. இப்போ 20 லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க சார், 28 லட்சம் பேர் வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க, இதை நீக்கணுமா நிற்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ மக்களுக்கு எதுவுமே வந்து போய் சேரக்கூடாது, அதை பற்றி அறிவு ஒரு என்ன சொல்ல அரசியல் அறிவு இல்லாதவர்கள் அரசியல் நிறைய பேருக்கு பெருசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு தலைவராக உங்களை ஒரு லட்சம் பேரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்ல. தூக்கிட்டாங்க எதுக்கு தூக்குனாங்கிறீங்க பதில் சொல்லுங்கள். அதுக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள், சும்மா மொட்டைக்கட்டையாக பேசாதீங்க. அது வந்து சாதாரண மனுஷன் என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் அறிவு இல்லாதவர்கள் பேசுகிறது சரி. இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் அரசியல் இருக்கிற நீங்கள் எப்படி பேசலாமா? அப்படி நீங்கள் தானே பொறுப்புணர்வாக நீங்கள் நடந்துக்கணும். அதனால் வந்து உண்மையாக என்ன கேட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் வந்து நம்மளுடைய கருத்து இந்த விஷயத்தில். இவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து மகா மட்டமாக போயிட்டு இருக்குது. இதை மூடி மறைக்கிறதுக்கு, இதை வந்து மக்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இதுக்கு எடுத்தாலும் நார்த்து எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு சரியில்லை, ஓட்டர் ஐடி சரியில்லை, ஓட்டுப்பட்டி சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கே இருக்க லா அண்ட் ஆர்டர் பற்றி நீங்கள் பேச தயாராக இருக்கிறீங்களா? தயாராக கிடையாது. நீங்கள் வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேட்க தயாராக இருக்கீங்க. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்தது, நீங்கள் வந்து 5 முறை 6 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி டிஎம்கே. அப்போ அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரணும், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இப்போ இது நீங்கள் கவர்மெண்ட் எதிர்த்து நீங்கள் தைரியமாக நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்க லா அண்ட் ஆர்டரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவரோட லாக்கெட் மரணம் நடந்து இன்னும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உடுமலைப்பேட்டையில் ஒரு என்ன சொல்ல என்கொயரி கூட்டிகிட்டு போன ஒருத்தர் வந்து மரணம், அது வந்து என்ன கொலைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே ஒரு லாக்அப் டெத் நடந்து முடிஞ்சு ஒரு 30 நாள் கூட இல்லை, மிஞ்சி போனால் 30 to 60 days உள்ள அதுக்குள்ள இன்னொரு மரணம். அப்போ வந்து அவங்க அந்த வனக்காவலர்களை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மூடி மறைக்கணும், இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்களை தூண்டி விட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களுக்கு அவர் போகவே மாட்டார். இவ்வளோ வாயிலேயே வந்து பேசுகிறாங்களோ, அஜித்குமாரை போய் பார்த்தாரா? அந்த மரணத்துக்கு இவர் வந்து நேரடியாக போனதே கிடையாது. அடுத்து வந்து அந்த மலம் கலந்த அந்த அங்கே இது வரைக்கும் போகவே இல்லை. முக்கியமான இடங்கள் எங்கே போனால் மக்களோட எதிர்ப்பு அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட கூட்டணி கட்சியில் வச்சு தான் பேச சொல்கிறாரு. உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு நல்ல ஒரு திட்டங்களுமே கிடையாது. இப்போ நீங்கள் மேட்டூர் டேம்லேருந்து வெளியே வர தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரியான அளவு வந்து எங்கேயுமே ஒரு அணைகள் அந்த அணைகளாக இருக்கட்டும், கால்வாய்களாக இருக்கட்டும், ஏரி குளங்களாக இருக்கட்டும், எதுவுமே ஒழுங்காக தூர்வாரப்படாமல் எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக கடலில் போய் கலக்குது. ஸோ உங்களோட நீர் மேலாண்மை வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ நீங்கள் அதெல்லாம் இந்த ஃபெயிலியரெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து நீங்கள் வாய்களையே பேசிட்டு இருக்கிறீங்கல்ல. நீங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் சென்னையில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பல ஆயிரம் கோடிக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க. ஸோ அதுலேயே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம புதுசாக ஒரு 1000 பேர் கொடுத்துருக்கு, 2000 பேர் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பு உறுதித்தன்மையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டரோ நீங்கள் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் இருக்கிறது இதெல்லாம் வந்து யாரும் வெளியே பேசிடக்கூடாது அப்படிங்கிறக்காக எதுக்கு எடுத்தாலும் இவங்க தெரிஞ்சது பீகார் நார்த் இவ்வளோதான். தன்னிடம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றில இவங்க பேச தயாராக இல்லை. ஏன்னா அதை வந்து மக்கள் பேசிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டே வந்து இவங்க பேசுறது. ஸோ முக்கியமான இடங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுல இவர் ஒரு நாளும் போனதும் கிடையாது. இவர் போகிறதுக்கு பொதுவாக திருமாவளவன் மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளை இவங்களை வச்சு பேச விட்டு என்ன சொல்கிற மக்களை எதுக்கு எடுத்தாலும் அந்த உணர்ச்சி தீயிலே வச்சிருக்கிறது. நார்த் இந்தியன் வடக்கன் வந்துட்டான், அவங்க வந்துட்டான், இது வந்துட்டான், அதை நீங்கள் உண்மையாக என்ன பிரச்சனைங்கிறத இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த நிறைய பேருக்கு என்ன சொல்ல 65 லட்சங்கிறது நிறைய பேருக்கு வெளியிலேருந்து பார்க்க 65 லட்சத்தையும் தூக்கிட்டாங்களோ அப்படி தான் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த 65 லட்சம் எதுக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட என்ன சொல் வண்டவாளம் தண்டவாளம்லாம் வந்து வெளியே வந்துடும். அதை மறைக்கணும். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல, ஃபண்டு இவங்ககிட்ட கிடையாது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கணும். ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்திருக்குது, ஸ்டாலின் அவரோட பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. உங்களை பெருமைப்படுத்திக்கணும், தன்னைத்தானே பெருமைப்படுத்தக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்கன்னு அதை வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. இதோட விளைவுகள் எல்லாமே அப்கமிங் எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விளைவுகள் கிடைக்கும். ஜென்மத்தில் நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க. மினிமம் 10 years நீங்கள் திரும்பி வரக்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.